வணக்கம். இந்த வீடியோல பேங்கிங் லா அண்ட் பிராக்டிஸ் சப்ஜெக்ட்ல 5 மார்க்ஸ் அண்ட் 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்ட் 2 வீடியோ இந்த வீடியோ. பார்ட் 1 வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்காக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோல கொடுத்துருக்க ஆன்சர்ஸ் கீ ஆன்சர்ஸ், அதாவது சைட் ஹெட்டிங்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வீடியோல கொடுத்துருக்கேன். நீங்க பிரீஃபா அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் படிச்சுக்கோங்க. ஓகே, உங்களோட சிலபஸ் இந்த வருஷத்துல இருந்து நியூ சிலபஸ், அப்டேட்டட் சிலபஸ், அந்த சிலபஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ தியரி கொஸ்டின்ஸ், தியரி சப்ஜெக்டா இருந்தா எக்ஸாம் டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எந்த எக்ஸாமா இருந்தாலுமே நீங்க அட்டெண்ட் ஆல் த கொஸ்டின் ஆன்சர். ஆனா இந்த கான்செப்டை தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. என்ன வேணும்னா எழுதிலாம் நீங்க பாஸ் பண்ண முடியாது. நான் கொடுத்துருக்க டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணணும். அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்டா இருந்தா எப்படி உங்களோட அடிப்படை புரிதல் இருக்கு அப்படின்றத நீங்க எழுதுற ஃபார்மேட், ஃபார்முலாவை வச்சு தெரிஞ்சுக்கிறாங்களோ பேப்பர் கரெக்ஷன் பண்றவங்க. தியரி சப்ஜெக்டுக்கு ஒரு 5 மார்க் 10 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க சைட் ஹெட்டிங்ஸ் ஆகுது நீங்க மினிமம் நல்லா எழுதியிருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு மினிமம் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு 5 மார்க் கொஸ்டினா இருக்கும்போது சைட் ஹெட்டிங்ஸ்க்கு ஒரு 2 மார்க்ஸ் கண்டிப்பா கொடுப்பாங்க. அதே மாதிரி 10 மார்க் கொஸ்டினா இருந்தா ஒரு 4 மார்க்காவது மினிமம் கொடுத்துருவாங்க. அதுக்காக நீங்க சைட் ஹெட்டிங்ஸ் மட்டும் எழுதிட்டு வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கண்டிப்பா நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஓகே, ஸோ சைட் ஹெட்டிங்ஸ் எழுதிட்டு ஒரு 5 மார்க் கொஸ்டினா இருந்தா ஒவ்வொரு சைட் ஹெட்டிங்ஸையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 2 பேஜாவது மினிமம் நீங்க ஆன்சர்ஸ் கொடுக்கணும். நீங்க சைட் ஹெட்டிங்ஸை டயக்ராமேட்டிக் பிரசன்டேஷன்ஸா கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஹாஃப் பேஜுக்கு மேல உங்களுக்கு நல்லா பிரசன்ட் பண்ண முடியும். ஓகே, பிரசன்டேஷன் அப்படின்றது தியரி சப்ஜெக்டுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதே போல ஒரு 10 மார்க் கொஸ்டினா இருக்கும்போது ஒரு மினிமம் 3 பேஜஸ்க்காவது உங்களோட தியரி ஆன்சர்ஸ் நீங்க எழுதினீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் ஆல் த கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்றதுக்கு மீனிங்கே தவிர நீங்க எதையுமே படிக்காம போய் எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்றது கிடையாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அந்த சைட் ஹெட்டிங்ஸ்லாம் தெரியுது அப்படின்னும் போதே நீங்க சப்ஜெக்டை படிச்சுட்டு வந்திருக்கீங்க, பாஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கு அப்படின்றது பேப்பர் திருத்துறவங்க மைண்ட்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபெயில் ஆகுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே, இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, எக்ஸாம் நல்லா எழுதுங்க.